லயன் ராம். வேதங்களின் பொருள் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பொருள் அல்ல. இந்து மற்றும் சனாதன மக்கள் வேதம் பற்றி கூறியவை அவை உண்மை அல்ல. இருக்கு வேதம், யஜூர் வேதம், சாம வேதம் மற்றும் ஆர்த்த வேதம் இவற்றுக்கு எந்த தேவையும் இல்லை. வேதம்தானே இயற்கை. வேதத்தின் பொருள் இயற்கை. இயற்கை எப்போதும் இருக்கிறது. நாங்கள் இதை பார்க்கிறோம், காதால் கேட்கிறோம், இயற்கையால் கிடைக்கும் உணவை உண்கிறோம். இயற்கை எங்கள் வாழ்க்கை ஆகும். எங்கள் உடலுக்கு இயற்கையிலிருந்து மட்டுமே சக்தி கிடைக்கிறது. உண்மையான அர்த்தத்தில் இயற்கைவே வேதம். எங்கள் பிறப்பு இயற்கையின் கையில் ஏற்பட்டது. எங்களுக்கு வேதங்களை பற்றிய அறிவு இந்த பூமியில் மட்டுமே கிடைத்தது. இயற்கைக்கு எந்த உரிமையாளரும் இல்லை. அது வெறும் சேவகராக இருக்கிறது. வேதங்களில் இருந்து கிடைக்கும் அறிவு சமத்துவம் மற்றும் வாழுங்கள், மற்றவர்களுக்கு வாழ விடுங்கள் என்பதை சார்ந்தது. பூமியில் பல நாடுகள் உள்ளன, மேலும் சிறிய சிறிய நாடுகளும் உள்ளன. நாங்கள் வாழும் நாடு இந்தியா. இந்தியாவில் உள்ள மதம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. அரசியலமைப்பு மனிதர்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தின் விதிமுறைகள் மனிதர்களால் உருவாக்கப்பட்டன. மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் சரியானவையாக இருக்க முடியுமா? பூமியின் மக்கள் படித்த, புத்திசாலி, நுட்பமானவர்கள். விதிகளை மனிதர்கள் அதற்கு காரணமாக உருவாக்கினர். இதில் பெரும்பாலும் ரிச்வை மேலும் ரிச்சாக்கவும், போவ்ரு ஆகியவர்களை மேலும் போவ்ருசாக்கவும். அரசியல் கட்சிகள் இதற்காக உருவாக்கப்பட்டுள்ளன. இந்தியா மற்றும் வெளிநாட்டில் மதத்தின் பெயரில் லட்சக்கணக்கான மற்றும் கோடிக்கணக்கான பணம் செலவழிக்கப்படுவது கவனிக்கத்தக்க மற்றும் யோசிக்கத்தக்க விஷயம். மற்றொரு பக்கம் சாலைகளில் பாவை மக்கள் வாழ்கின்றனர். அவர்களுக்கு உணவும் நீரும் கிடைக்கவில்லை. வாழக்கூட வீடு இல்லை. குழந்தைகளுக்கு கல்வியும் இல்லை. மருத்துவமனை இலவசமாக சிகிச்சை அளிக்கும் வசதி இல்லை. இந்த அனைத்தும் மக்களுக்கு தெரியாது. செல்வந்தர்கள் ஆகியோர் அவர்கள் தங்களின் நிலைமையும் பாவிகளைப் போலவே ஆகிவிட்டால் அவர்களுக்கு என்ன ஆகும் என்று மக்களுக்கு சிந்திக்க வேண்டும். எனவே அரசாங்கத்திற்கும் நாட்டிற்கும் வருவாய் வரும்போது அந்த வருவாய் வரியில் பெறப்படும் பணம் பல்வேறு வேலைகளில் செலவிடப்படுகிறது. சாதாரண மக்களுக்கு 20% மட்டுமே கிடைக்கிறது. மேலும் இது முன்பே அனைத்து வேலைகளுக்கும் தகுதியானவர்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது. சில விதிகளில் அதிகம் சம்பாதிக்கின்றவர்களும் குறைந்த சம்பாதிக்கின்றவர்களும் ஒரே மாதிரியான வரியை செலுத்த வேண்டும். மக்கள் செலுத்த வேண்டிய வரி அவர்களின் வருமானத்திற்கு ஏற்ப இருக்க வேண்டும். இந்த விஷயத்தில் நாம் சிந்திக்க வேண்டும். மற்றொரு பக்கம் மரங்கள் மற்றும் காய்கறிகளுக்கு எவ்வளவு அவசியம் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். மரங்கள் மற்றும் காய்கறிகள் பூமியில் இல்லாவிடின் நமக்கு ஆக்சிஜன் கிடையாது. ஆக்சிஜன் இல்லாவிடில் உயிர் மட்டுமே இல்லை, உணவும் கிடையாது. உயிரினங்களும் இல்லாமல் போகும். சூழல் கெட்டாகும். மழை வராது. எல்லோருக்கும் சமநிலவு இருக்க வேண்டும். மரங்கள் மற்றும் காய்கறிகள் வாழ வேண்டும். நாமும் வாழ வேண்டும். படைப்பு உயிரினத்திற்கு, பொருளுக்கு சம உரிமை இருக்க வேண்டும். மனிதர்களுக்கு வாழும் உரிமை இருப்பது போலவே மரங்கள் மற்றும் காய்கறிகளுக்கும் வாழும் உரிமை இருக்க வேண்டும். அனைவருக்கும் வாழ்வதற்கான உரிமை இருக்க வேண்டும். இதற்காக அரசாங்கம் சட்டங்களை உருவாக்க வேண்டும். பூமியில் அனைவருக்கும் ஏதோ ஒன்று கிடைக்கிறது. ஆனால் காடுகளில் உயிரினங்களுக்கு சிரமம் உள்ளது. அதற்காக சிந்திக்க வேண்டும். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வாழவும் ஒன்றிணைந்து உணவு உண்ணவும் வேண்டும். இயற்கையில் எந்தவித திறவுகோலும் இல்லை. இயற்கைக்கு எந்த உரிமையாளர் இல்லை. எனவே பூமியில் கூட எந்த உரிமையாளர் இருக்கக்கூடாது. நாம் அன்பு தர வேண்டும். மரங்கள் மற்றும் காய்கறிகள் எங்கள் ஆன்மா மற்றும் இறைவனின் பகுதி. எனவே இதற்கு மரியாதை செலுத்த வேண்டும். சந்தான் தளத்தின் யோசனை மனிதனால் உருவாக்கப்பட்ட யோசனை அல்ல. சந்தான் தளம் இயற்கை. நாங்கள் இயற்கையின் மதத்தை நம்புகிறோம். மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மதத்தை நாங்கள் நம்பவில்லை. இயற்கையில் இறைவன் வழங்கிய அனைத்திற்கும் அதை பயன்படுத்துவதற்கான சம உரிமை எங்களுக்கு இருக்க வேண்டும். எங்கள் பிரச்சனை என்னவெனில், எங்கள் உரிமைகளை அரசியல் கட்சிகள், தலைவர்கள் மற்றும் மனிதனால் உருவாக்கப்பட்ட மதம் கெடுக்கின்றன. எங்களுக்கு தேவையானது பூமியில் இறைவனால் வழங்கப்பட்டவற்றுக்கான சம உரிமை. அதை பயன்படுத்துவதற்காக எங்களுக்கு சம உரிமை வேண்டும். எங்கள் பிரச்சனை என்னவென்றால், உண்மையான அரசியல் கட்சிகள், தலைவர்கள் மற்றும் மனிதனால் உருவாக்கப்பட்ட மதங்கள் எங்களிடம் உள்ள உரிமைகளை கண்டுகொள்கின்றன. இயற்கையே மதம். பஞ்சத்தத்து தவிர மற்ற எதுவும் இல்லை.
இதற்கு பிறகு எதுவும் இருக்க முடியாது. இயற்கை என்பது அனைத்து மதங்களின் அடிப்படையாகும். எனவே இயற்கையின் கொள்கைகள் மற்றும் கட்டளைகள் எங்கள் சட்டமும் உரிமைகளும் ஆக இருக்க வேண்டும். அது எங்கள் யோசனையும் கொள்கையையும் ஆக இருக்க வேண்டும். இயற்கையே செயல் செய்து கொண்டிருக்கிறது. வழங்குவதால் எதுவும் குறையாது, எடுத்தால் மட்டுமே குறைய. நாங்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக இரத்தம் வழங்கும் போது நமது இரத்தம் குறையுமா? இல்லை, அது மேலும் அதிகரிக்கும். ஆகையால் உங்கள் உடல், மனம், பணம் என அனைத்தை கொண்டு நீங்கள் இயற்கையின் சேவையை செய்ய வேண்டும். இயற்கை நமக்கு வழங்கியதை நாங்கள் மதித்து ஏற்க வேண்டும். இப்படி சந்தான் தளம் சாண்டாண்டால் தானம் செய்யும் யாரேனும் அவர்களது பணம் மட்டும் அதிகரிக்கும். அந்த மனிதனை பற்றிய எந்த பிரச்சனையும் வாழ்க்கையில் ஏற்படாது. எப்போது பிரச்சனை ஏற்படும் எங்களை சொல்லுங்கள், நாங்கள் இயற்கையுடன் சேர்ந்து அதை தீர்க்கலாம். நல்லாக சிந்திக்கவும் முன்னே செல்லவும்